தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலில் கட்சிப்பணி தொடருவோம் என்று திமுக இளைஞரணி தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கொள்கை பணி, கழகப் பணி, மக்கள் பணி என திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வழிகாட்டுதலில் தொடர்ந்து களமாடும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணியை வலுப்படுத்த மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், கிளை, வார்டு, பாகம் வரை 5 லட்சம் நிர்வாகிகள் அவர்களுக்கு கொள்கை உரமூட்ட முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம், அறிவு திருவிழா உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டதை இளைஞரணி குறிப்பிட்டுள்ளது. இளம் தலைமுறையினர் பயன்பெறும் வகையில் சட்டமன்ற தொகுதி தோறும் கலைஞர் நூலகம், திமுகவின் கொள்கைகளை திசையெங்கும் பரப்ப 232 இளம் பேச்சாளர்கள் என உதயநிதி ஸ்டாலின் இதுவரை உருவாக்கியிருக்கும் அசட்டுகளே அவரது 7 ஆண்டு கால பணியின் சாட்சியங்களாக திகழ்கின்றன என்று திமுக இளைஞரணி தெரிவித்துள்ளது. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலில் கழகப்பணி தொடருவோம் என்று திமுக இளைஞரணி சூளுரைத்துள்ளது. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்று 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலில் கட்சிப்பணி தொடருவோம் என்று திமுக இளைஞரணி தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கொள்கை பணி, கழகப் பணி, மக்கள் பணி என திமுக தலைவர் மு க ஸ்டாலினின் வழிகாட்டுதலில் தொடர்ந்து களமாடும் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் திமுக இளைஞரணி செயலாளராக 7 ஆண்டுகளை நிறைவு செய்து 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைப்பதாக தெரிவித்துள்ளது. திமுக இளைஞரணியை வலுப்படுத்த மாவட்ட, மாநகர, ஒன்றிய, நகர, பகுதி, பேரூர், கிளை, வார்டு, பாகம் வரை 5 லட்சம் நிர்வாகிகள் அவர்களுக்கு கொள்கை உரமூட்ட முரசொலி பாசறை பக்கம், முத்தமிழறிஞர் பதிப்பகம், அறிவு திருவிழா உள்ளிட்டவை செயல்படுத்தப்பட்டதை இளைஞரணி குறிப்பிட்டுள்ளது. இளம் தலைமுறையினர் பயன்பெறும் வகையில் சட்டமன்ற தொகுதி தோறும் கலைஞர் நூலகம், திமுகவின் கொள்கைகளை திசையெங்கும் பரப்ப 232 இளம் பேச்சாளர்கள் என உதயநிதி ஸ்டாலின் இதுவரை உருவாக்கியிருக்கும் அசட்டுகளே அவரது 7 ஆண்டு கால பணியின் சாட்சியங்களாக திகழ்கின்றன என்று திமுக இளைஞரணி தெரிவித்துள்ளது. இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற 8ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் உதயநிதி ஸ்டாலின் வழிகாட்டுதலில் கழகப்பணி தொடருவோம் என்று திமுக இளைஞரணி சூளுரைத்துள்ளது. தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.